சிம்மில் வச்சுருங்க. எப்போவுமே ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணவே கூடாது. அது எந்த வகையான ரசமாக இருக்கட்டும், ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நிதானமாக அந்த தண்ணி அப்படியே சூடேறி உள்ளே நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளி எல்லாமே அப்படியே நிதானமாக வெந்து வரணும். அப்படியே அங்கங்கே அப்படியே லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் அந்த கொதி வர ஆரம்பிக்கும். அந்த கொதி வரும்போதே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்படி தூவி விட்டிங்கன்னா மணக்க மணக்க சுவையான ரசம் ரெடிங்க. இந்த ரசம் அப்படியே செய்யும்பொழுது அந்த பொங்கி வருது இல்லை, அப்போவே உங்கள் வீடு முழுவதுமே அவ்வளோ ஒரு வாசனை வரும். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரசம் இது. நான் சொல்கிற அளவுகளோடு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல்